ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் காளானை வச்சு நம்ம 2 டிஷ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக காளானை வச்சு நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, ஏதாவது ஒரு புலாவ் மாதிரியும் அடுத்தது ஒரு குழம்பு மாதிரியும் ஏதாவது சொல்லுங்கள், இல்லை ஒரு மசாலா மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ண போகிறது வந்து காளான் பிரியாணி ஒன்று, அடுத்தது காளானும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி, அதாவது ஒரு குழம்பு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த காளானோட ஃபுல் ரிச் கண்டென்ட் அவ்வளவும் இல்லாமல் நல்லாவே இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து புரத சத்து நிறைஞ்ச ஒரு காளானை வச்சு தான் பிரியாணி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பிரியாணிக்கு காளான் பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். காளான் 1.5 பாக்கெட் அல்லது 300 கிராம், பாசுமதி அரிசி 2 கப், பெரிய வெங்காயம் 2 தோல் உரித்து மெல்லிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும், தக்காளி 3 சற்று பெரிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சற்று புளித்த தயிர் 1/2 கப், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த காளான் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தூர் கொஞ்சம் கனமாக இருக்குது, அடிபாகம் கொஞ்சம் கனமாக உள்ளது. ஸோ உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். ரெண்டாவது இந்த லிட்டு பார்த்திங்கன்னா நல்ல சீல் ஆகக்கூடிய லிட்டு, அந்த தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டில், அது வந்து ரொம்ப சௌகரியமாக நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் இல்லை நம்ம வந்து குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற மெத்தடை வந்து நான் இதை தாளித்து விட்டுக்கிட்டே சொல்கிறேன். அதுவும் இன்னும் சௌரியமாக இருக்கும். ஆனாலும் நம்ம இந்த ஓப்பன் வெசலில் பண்ணுற போது கிடைக்கிற அந்த ஃப்ளேவர்லேருந்து அது கொஞ்சம் மாறுபடும். இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். இது எண்ணெய் காஞ்சிருக்கு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். இதுக்கு ஓரளவு நல்ல பெரிய சைஸாக 2 சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சரியாக இருக்கும். இந்த உப்பு, இப்போ இது வதங்கிட்டுருக்கு இல்லையா, இதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கு இல்லையா, இந்த பக்கம் நான் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் 3 கப் தண்ணி, நம்ம 2 கப் பாசுமதி அரிசி போட்டிருக்கோம். ஸோ 3 கப் தண்ணி. இப்போ இந்த தண்ணி ஒரு பக்கம் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ இடையில நம்ம வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம், அதோட கூட புதினா 3/4 புதினா இந்த ஸ்டேஜில் போட்டுருவோம். கொஞ்சம் நிறுத்திருப்போம் மேலே தூவி நம்ம தம் போடும்போது போடுறதுக்கு. கொத்தமல்லி. இப்போ இது வதங்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் இது நல்லா சேர்த்து வதக்கிடலாம். முதல்ல நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிதமான தீயை வச்சுக்கிட்டு அதில் முதல்ல தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் இப்போ இதில் தக்காளி சேர்த்துறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நறுக்கியிருப்பேன். ஏன்னா தக்காளி குழஞ்சும் குழையாமல் வேகிறதுக்காக
நம்ம பெரிய 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 துண்டாக நறுக்கியிருப்போம். அந்த மாதிரி நறுக்கினா அது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி அந்த பக்கம் சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா உடச்சி விட்ருங்க. 1/2 கப் தயிர் போதும். அதாவது 1 கப் அரிசி போட்டோம்னா 1/4 கப் தயிர் கணக்கு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு வேளை புளிக்காத தயிர் தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம். இந்த தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கணும். இது என்னென்னா உங்களுக்கு இப்போ செக் பண்ணிக்கும்போது காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தெரியணும், உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு தெரியணும். என்ன காரணம், நம்ம காளானை போட போகிறோம், அடுத்தது அரிசியும் போட போகிறோம். ஸோ இது சேரும்போது உங்களுக்கு அந்த உப்பு சுருக்குன்னு போட்டதெல்லாம் இது நல்லா இழுத்துக்கிட்டு கரெக்ட் பதத்துக்கு வந்துடும். ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா இப்போ ஒரு வேளை உங்களுக்கு காரம் மட்டும் போட்டுட்டீங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்க காரம், என்ன பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்காது. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டாலுமே உங்களுக்கு கொதிக்கிறது ஓரளவுக்கு இதுவாக போயிடும். ஆனாலும் மிளகுத்தூள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ காரத்தை செக் பண்ணிட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்தோம்ல, அது நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கும்போது முதல்ல நம்ம போட வேண்டியது இந்த பிரியாணி மசாலாவை. இது வதக்கும் போது போட வேணாம், இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வதக்கும் போது போடும்போது கொஞ்சம் அந்த வாசனை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இதில் காளான் இப்போ நம்ம இந்த காளானை போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா காளானை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். இது கொதிச்ச உடனே அரிசியை நல்லா அந்த தண்ணி ஊற வச்சுருக்க தண்ணியை இழுத்துட்டு அந்த அரிசியை போட்டுடலாம். இந்த கொதிச்சிட்ருக்க அந்த தண்ணியில் இந்த அரிசியை போட்டுடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுற்றி வரும். அது எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதுக்கு தம் போடணும் அப்படிங்க சொல்கிறேன். இப்போதைக்கு அது சும்மா மூடி வச்சு கொதிக்க விடலாம். நான் காளான் போட்ட போது மூடி விடலை. இப்போ நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் சும்மா மூடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தீயை நான் அதிகமாக வச்சுருந்தேன். இப்போ நல்லா தீயை குறைச்சிடுறேன். குறைச்சிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியும் அரிசியுமா இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியும் அரிசியுமா இருக்க ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம தம் போட போகிறோம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இப்போ நல்லா இது வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் வேகப்பட்டது வந்து 5லேருந்து 8 நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் இருந்தால் பெரிய தீயில் 2 விசில், தீயை குறைச்சி வச்சு 3லேருந்து 5 நிமிஷம் தாராளமாக போதும். கரெக்டாக வெந்து பதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கும். ஒரு வேளை அவசரமான ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த காயெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக கொதன்னு மேலே நிற்கும். உள்ளுக்குள்ளே அரிசி வெந்து வேகாமல் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக மூடி போட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம தம் போட்டு ஒரு 8 நிமிஷம் ஆகுது. இப்போ இதை வந்து இதை நல்லா கிளறிடலாம். லேசாக பரட்டி விட்டிங்கன்னா அந்த மேலே சில நேரங்களில் மசாலா கொஞ்சம் நிற்கும். அது நல்லா இதோட கலந்துரும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். காளான் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, அது அழகாக ஒரு பிளேட்லேயும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காளான் உருளைக்கிழங்கு குழம்பு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது காளான் குழம்பு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்துடலாம். காளான் 200 கிராம், வேக வைத்து தோல் உரித்த உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1½ டீஸ்பூன், குழம்பு மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தாளிப்பதற்கு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 3 துண்டுகள், உப்பு ருசிக்கேற்ப, அரைத்துக்கொள்ள முந்திரி 8, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், குழம்பில் சேர்க்க கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த காளான் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரியும் தேங்காவும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே நான் அதை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இனி குழம்பை நம்ம தாளிக்க வேண்டியது தான். இப்போ இந்த எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் இல்லையா? இதுக்கு கொஞ்சம் இந்த குழம்பு பொதுவாகவே இந்த மாதிரி மசாலா குழம்பு அப்புறம் கார குழம்பு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் குழம்பு மசாலான்னு சொல்லி அதில் சேர்த்துருக்கேன். அதை தான் சேர்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு அதனால நான் ஜஸ்ட்டு பட்டை துண்டுகள் மட்டும் ஒரு 2-3 எடுத்துகிட்ருக்கேன். இந்த குழம்பு மசாலா அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணி வச்சுக்கலாம். இது மசாலா குழம்பு, அடுத்தது ஒரு மசாலா பொரியல், இந்த மாதிரி மசாலா சப்பாத்திக்கு பண்ணுற மசாலா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மிளகா ஒரு 15-20 மிளகா, அந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நான் அதனோட அளவு சொல்கிறேன். மிளகா 15-20 மிளகா எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா, நீட்டு மிளகாயாக இருந்தால் உங்களுக்கு காரம் ஓரளவுக்கு மட்டாக இருக்கும். கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குண்டு மிளகாயில் ஒரு 10, நீட்டு மிளகாயில் ஒரு 10 எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரை அழகு தனியாக எடுத்துக்கோங்க. அதோடு கூட நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பட்டை லவங்கம் ஏலக்காய். இந்த பட்டையை பார்த்திங்கன்னா ஒரு 5-6 துண்டு பட்டை, ஒரு 10-12 ஏலக்காய், 10-12 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பிரிஞ்சி எல்லாம் அரைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வெறும் கடாயில் லேசாக வறுத்துருங்க. மிளகாயை மட்டும் கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ இதை அரைக்கிற போது விருப்பப்பட்டால் இந்த குழம்புக்கு ஒரு சின்ன சேர்மானம் இருக்குங்கிறதுனால நம்ம அதில் கொஞ்சோண்டு பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து வறுத்துட்டு இதோடு அரைக்க கொடுத்தோம் அப்படின்னா இந்த குழம்பை கொஞ்சம் திக்காக்கி கொடுக்கும். ஸோ இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா குழம்புக்குமே தாளிக்கலாம். இது கார குழம்புக்கு பொருந்தாது, மசாலா வகை குழம்பு இதுக்கெல்லாத்துக்கும், அதுக்கு குருமா இதுக்கெல்லாத்துக்கும் அது பொருந்தும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம இதில் பட்டை, வெங்காயம், நம்ம பிரியாணிக்கு மாதிரியே காளானை இதில் சேர்த்து கடைசியாக தான் கொதிக்க விட போகிறோம். என்னென்னா காளானோட அளவு அப்படி பார்த்திங்கன்னா நல்லா முழுமுதுவாக இருக்கும். இது சில பேர் முட்டு காளான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிப்பி காளான்னு சொல்கிறது இந்த தின்னாக இருக்கும். ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலையாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நாம் உபயோகப்படுத்துறது இந்த பட்டன் மஷ்ரூம் தான், மொட்டு காளான் தான். இது நல்லா வதங்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, இன்றைக்கி நான் இதில் காளானோட உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சில பேருக்கு காலிஃப்ளவர் பிடிக்கணும், அதை சேர்த்துக்கலாம். பட்டாணி வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கலவையாக கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கலந்தும் சேர்த்துக்கிட்டு இந்த குழம்பு பண்ணலாம். பட் நல்ல டேஸ்ட்டு ஒரு பொருத்தமாக கரெக்டாக அமையுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கும் காளானும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்தது. ஆனால் அதையும் மற்ற காய்கறியும் பண்ணி பார்க்கும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது 2 தான். ஸோ இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை போட்டுடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த பச்சை வாசனை லேசாக போன உடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். அதில் பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. நம்ம தக்காளி
தக்காளியோட கூட நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு. அப்போ தக்காளி வதங்கும் போது உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வெந்து கொடுத்துரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இந்த சமயத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு இடையில் இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நான் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அடுப்பில் போட்டு வைக்கலாம். ஓரளவு கொஞ்சம் நல்லா கசிஞ்சு அந்த தக்காளியும் மசிஞ்சிருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கும் ஓரளவு நல்லா வெந்து வருது. அதாவது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அது மீதி பகுதியும் வெந்து சரியாக நம்ம அதுக்கப்புறம் காளானை சேர்க்கறதுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து தனியாத்தூள், இந்த தனியாத்தூளை முதல்ல லேசாக ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாத்தூள் கொஞ்சம் அந்த வாசனை போக கொஞ்சம் ஒரு மிளகாத்தூளை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் முதல்ல போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மிளகாத்தூள், இந்த ரெண்டும் பச்சை வாசனை போனால் உங்களுக்கு அந்த குழம்பு கொதிக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட மிளகுத்தூள், மிளகாத்தூளை விட நான் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஏன்னா அது ஒன்று உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கறது அந்த மிளகு தான். குறிப்பாக அந்த காளான் சம்மந்தப்பட்ட குழம்பு மசாலா எல்லாத்துலேயும். இப்போ நம்ம இந்த தண்ணி சூடு ஏறி இருக்குது பாருங்கள், இதை தூக்கி அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் காளான் சேர்ப்போம். இதுக்கு இடையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, இப்போ நம்ம ஊற்றிருக்கிறது 2 கப் தண்ணி, நம்ம எதுக்கும் ஒரு கப் இதில் சூடு பண்ணி அதில் வச்சுக்கலாம். ஒரு வேளை நம்ம ஊற்றுற அந்த தேங்காவும் முந்திரி விழுதில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம ஊற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா தண்ணி அளவு வந்து எல்லா இதுலேயும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ நம்ம முன்கூட்டியே இதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஊற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து ஓரளவு கொஞ்சம் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் காளானை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்துட்டுருக்கு இல்லையா, நீ அடுத்தது நம்ம காளானை சேர்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம காளான் குழம்புக்கு எல்லாம் மசாலாலாம் தாளித்து உருளைக்கிழங்கையும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கோம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம காளான் அதில் சேர்த்துடலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி அதில் ஒரு 1/2 கப் தண்ணி அளவுக்கு அதில் சேர்த்துடலாம். கொதிச்சிட்ருக்கிற குழம்புல கொதிக்கிற தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம் அப்படின்னா அது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அந்த ருசி மாறாமல் கிடைக்கும். இப்போது இதில் நம்ம அந்த குழம்பு மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, நான் குழம்பு மசாலா வதக்கலை, ஏன்னா வறுத்ததுனால அது குழம்பு மசாலா வதக்கலை. இது அப்படியே இதில் போட்டுக்கிறோம்.
இதோடு சேர்ந்து அது நல்லா கொதிக்கணும். இந்த காளான் வேகத்துக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும். காளான் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, அதாவது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் அது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்து கொடுத்துரும் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா குழம்ப கொஞ்சம் திக்காக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் நான் முதல்ல தாளிக்கும் போது கருவேப்பிலை போடல, கடைசியாக கருவேப்பிலை போடுறேன். என்ன காரணம்னா இந்த மாதிரி மசாலா குழம்புக்கெலாம் கடைசியாக நீங்கள் கருவேப்பிலை தாளிக்கிற போது, அதுவும் இந்த கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருந்து வச்சுருக்கேன், இந்த மொத்த குழம்புமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மணத்தோடு இருக்கும். அதனால் கடைசியாக கருவேப்பிலை கலந்துடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெந்து கரெக்டாக பதமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு இது நல்லா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா குறிப்பாக நல்ல இட்லி, மெத்துன்னு ஊற்றுன ஒரு தோசை, அடுத்தது பூரி, சப்பாத்தியோட கூட பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ காளான் குழம்பும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல பார்த்த இந்த காளான் பிரியாணிக்கும் காளான் குழம்புக்கும் ஒரு சின்ன ரீகேப். இந்த காளான் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சு அதில் இந்த வெங்காயத்தை போடுங்க, சிட்டிகை உப்பு, மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் புதினா, கொத்தமல்லி பாதி அளவு போட்டுருங்க. போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு பக்கத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை தூக்கி ஊற்றிடுங்க. தண்ணி சேர்த்து கொதிக்கும்போது பிரியாணி மசாலாவும் இந்த காளானையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணி சுற்றி வந்ததுக்கப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா நிரவி விட்டு அது மேலே புதினா, கொத்தமல்லியை தூவி மூடி போட்டு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா காளான் பிரியாணி தயார். இப்போ காளான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சு அதில் பட்டையை தாளிச்சிடணும், வெங்காயத்தை சேர்த்துடணும், சிட்டிகை உப்பையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அதில் தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி கரையிற மாதிரி வதக்கிட்டு உருளைக்கிழங்கை போட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா 3/4 பதம் வேகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சு தண்ணி தூக்கி ஊற்றிங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வெந்து நல்லா அதுக்கப்புறமா காளான் சேர்த்திங்க அப்படின்னா காளான் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி விழுதியும் சேர்த்து அதுவும் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்கணும் அப்படின்னா காளான் குழம்பு தயார். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த காளான் சம்மந்தப்பட்ட ரெண்டுமே ரொம்ப உடம்புக்கு நல்ல விஷயம் மட்டும் இல்லாமல் வாய்க்கு ருசியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பிரியாணி பண்ணி நீங்கள் தயிர் பச்சடியோ வச்சு போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹோல் மீல் ஆயிரும். அதே மாதிரி இந்த காளான் குழம்பு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது. இட்லி, இடியாப்பம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.